ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு வைதகி மீடியா அண்ட் வெல்கம் டு வைதகி லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அக்ஷய திருதியை அன்னைக்கு என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பானை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் வாங்கிக்கோங்க. பானையெல்லாம் நல்லா க்ளீனாக சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு, இதில் மஞ்சள் பன்னீரில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு, அந்த மஞ்சளை ஃபஸ்ட்டு பானை ஃபுல்லாக தடவிடுங்க. அடுத்தது குங்குமத்தை கொஞ்சமாக பன்னீர் சேர்த்து இந்த குங்குமத்தில் ஒரு பட்ஸ் வச்சு ஸ்ரீம், இங்கே பாருங்கள், இப்போ நான் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது உள்ள என்னென்னலாம் நான் போடணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா, புதுசாக கடையிலேருந்து புது ஒரு பேக்கெட்டாக வாங்கிக்கோங்க. கல்லுப்பு வாங்கி நம்மளுடைய கைப்பிடியில் 3 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு ப்ளவுஸ் பீட் எடுத்துக்கோங்க. அந்த ப்ளவுஸ் பீட்டில் இந்த பானைக்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஒரு நகை கண்டிப்பாக வைக்கணுங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாத நகை இருந்துச்சுனாக்கா அந்த நகை வச்சுக்கோங்க, இல்லை யூஸ் பண்ணுற நகையாக இருந்தாலும் வச்சுக்கோங்க. அடுத்தது அதை ஒரு மடிப்பு மடிச்சுட்டு 3 ஏலக்காய் 3 லவங்கம் இதை வச்சுட்டு இதையும் நல்லா மடிச்சுட்டு அந்த மடித்து வச்சதை தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பானைக்குள்ளே அந்த உப்பு மேலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக குங்குமமும் அதில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தது அரிசி பச்சரிசி எடுத்து அதையும் கொஞ்சமாக அதில் போட்டுக்கோங்க. அடுத்தது பூ, உங்ககிட்ட என்ன பூ இருக்குதோ அந்த பூவும் அதில் கொஞ்சமாக போட்டுட்டு, இப்போ நீங்கள் இந்த மடித்து வச்சுருக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த ப்ளவுஸ் பிட்டு, இதை அப்படியே இது உள்ளே வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ பானைக்குள்ளே வைக்கிற பொருள். நெக்ஸ்ட் மேலே உங்ககிட்ட பணம், உங்ககிட்ட எந்த அளவுக்கு பணம் இருக்குதோ அந்த உங்ககிட்ட எவ்வளோ இருக்குதோ பணம், அந்த பணத்தை வச்சுக்கோங்க. நான் 501 ரூபாய் வச்சுருக்கிறேன். அடுத்தது அரிசிங்க. மேலே அது மூடிலையும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பச்சரிசி அந்த மூடியில் போட்டுட்டு, நம்ம அன்னபூர்ணி அம்மா சிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிலையை அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரே ஒரு மல்லிப்பூவோ இல்லை ஏதாச்சும் ஒரு பூ உங்ககிட்ட இருக்கிற பூ அதில் வச்சுட்டு, அந்த கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரண்டிலையும் ஒரு 3 அரிசி போட்டுருங்க. போட்டு அதை அப்படியே வச்சிருங்க. இதுதாங்க அக்ஷய பானை ரெடி பண்ணுற முறை இதுதாங்க. கண்டிப்பாக இப்படி தான் பண்ணணும் அக்ஷய பானை. நம்ம இப்போ இந்த பானையை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம சாமிக்கிட்ட என்னென்னலாம் வச்சு பூஜை பண்ணோன்னா, பருப்பு, துவரம் பருப்பு, அடுத்தது பச்சரிசி, அடுத்தது வெல்லம், அடுத்தது உப்பு, கல்லுப்பு, அடுத்தது வளையலுங்க, கண்டிப்பாக வளையல் வைக்கணும், தாலி கயிறு, அடுத்தது மஞ்சள் குங்குமம், இதுதாங்க அதில் வைக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு சாமிக்கிட்ட இங்கே நம்ம நகை, இங்கே நம்ம வீட்டில் என்ன நகை இருக்குதோ அந்த நகை வச்சிடலாம். நம்ம புதுசாக என்ன நகை வாங்கியிருக்கிறோமோ அந்த நகையும் வச்சுட்டு அக்ஷய பானை அங்கே வச்சிடணுங்க. சாமிக்கிட்ட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா அக்ஷய பானை, அந்த பானை அப்படி சாமிக்கிட்ட வச்சிடலாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம கண்டிப்பாக சாமி கும்பிட்டோம்னாக்கா வருஷத்தில் கண்டிப்பாக நம்ம நிறைய நகை எடுக்கலாங்க. இப்படி தான் நாங்கள்